பாஸ்போர்ட் அப்டேட் பண்ண போறேன். உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. எந்த டேட் ஆஃப் பர்த்? ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, பேன் கார்டு, எந்த டேட் ஆஃப் பர்த்? எல்லாத்துலயும் ஏன் வேற வேற டேட் ஆஃப் பர்த் இருக்கு? எங்க காலத்துலலாம் அப்படிதான்ப்பா. எது மனசுல படுதோ அதே நாங்க டேட் ஆஃப் பர்த் வச்சுக்கோம். சரி, பேன் கார்டு டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 2 February 1969. சரி, உங்க ரேஷன் கார்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கு? 2 February 1972. சரி, அம்மாவோட டேட் ஆஃப் பர்த் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. எது ஆதார் கார்டா பேன் கார்டா? ஆதார் கார்டு டேட் ஆஃப் பர்த் தான்ப்பா. 2 February 1982. அப்போ பேன் கார்டில் 2 February 1976. அது எப்படி எல்லாரோடையும் டேட் ஆஃப் பர்த் 2 Februaryல தான் இருக்கு? அந்த காலத்துலலாம் நாங்கள் எங்கப்பா டேட்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு, ஏதோ பிறந்த வருஷம் மட்டும் ஞாபகம் இருக்கும். மற்றபடி நாங்கள் எல்லாருமே ஒரே டேட்டில் தான் பிறப்போம். சரி, அதெல்லாம் விடுங்க, பேர் சொல்லுங்க. எந்த பேர்? இல்லை, எனக்கு புரியலை. அப்படி இல்லைப்பா, ஆதாரா இல்லை பேனா எது? பேர் உங்கள் எல்லாருக்கும் ஒன்று தானேப்பா. ஆதார் கார்டில் வந்து பாலசுப்ரமணியன், பேன் கார்டில் வந்து தங்கவேலு பாலசுப்ரமணியன், ஸ்கூல் மார்க் ஷீட்டில் வந்து பாலா. உங்களுக்கு வாழ்க்கையில் எப்பயாச்சும் ஒரு நாள் கண்டிப்பாக மனசு உறுத்தி இருக்கும்ல, இல்லை நம்ம ரொம்ப ஃபேக் நேம்ஸ்லாம் வச்சுக்கிட்டோம், இன்னியாச்சும் நம்ம ஒரு ரியல் நேம் வச்சு வச்சுக்கலான்னு. அப்போல்லாம் தாசில்தார் ஆஃபீஸில் லட்ச ரூபா கொடுத்து தான்ப்பா பேர்லாம் வச்சுட்டு இருந்தானுங்க. நானாச்சும் 3 பேர் வச்சுருக்கேன், பல பேருக்கு பேரே கிடையாது. நாங்கள் ஏதோ பண்ணிட்டோம். சரி, இவங்களை விடுமா, நீ உன் பேர் சொல்லுமா. மகாலட்சுமி. ஹஸ்பண்ட் பேர்? எந்த ஹஸ்பண்ட் பேர்? ஐயோ, அப்படி இல்லடா. ஆதார் கார்டா இல்ல பேன் கார்டா? எடி